அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வாழ்க்கையில் எது பண்ணுறதா இருந்தாலும் ஒரு தெளிவில்லாமலே பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. எல்லாத்தையும் குழப்பி குழப்பி பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் தேவையற்ற விஷயங்கள் நிறையா இருக்குது. தேவையான விஷயங்கள்ங்கிறது நமக்கு மிக குறைவாக இருக்குது. இப்போ நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம கடைசி தருவாய் வரைக்கும் நமக்கு இந்த வாழ்க்கை முறைங்கிறது குழப்பத்திலேயே போயிட்டுருக்கு. இறுதி வரைக்கும் குழப்பத்திலேயே போயிட்டுருக்கு. எது நல்லது, எது கெட்டது, இது பண்ணலாமா வேணாமா, இது எப்படி பண்ணுறது அப்படின்னு குழப்பத்திலேயே நமக்கு வாழ்க்கை முறை எல்லாமே போயிட்டுருக்கு. சரியாக முடிவெடுக்கும் திறன் இருக்கா அப்படின்னா, சரியாக முடிவெடுக்கும் திறன் இருந்தும் நம்மளை தேவையற்ற விஷயங்கள், தேவையில்லாத நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் புகுத்தி வச்சுருக்கிறதுனால நம்மளால் எந்த முடிவுமே எடுக்க முடியாத ஒரு திணறும் தன்மை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்குன்னு வச்சுங்க, இப்போ காலையில் என்ன பல்பொடி போட்டு வளர்க்குறது, இல்லை என்ன வளர்க்கணும் அப்படின்றதில் பார்த்திங்கன்னா என்ன பேஸ்ட் வாங்கிறது, அதுலேருந்து குழப்ப ஆரம்பிங்க. அது நல்லதா கெட்டதா, இல்லை நமக்கு தேவையான உணவுகள் எது தேவையில்லாத உணவுகள்லாம் எது இருக்குது அப்படிங்கிறது ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. அப்போ தேவையான உணவு தெரிஞ்சும் நம்மளால் சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை. இப்போ காலையிலங்கிறது நமக்கு பழையதுங்கிறது நல்லதுன்னு தெரியுது, அதை வீட்டில் இருக்கிறவங்க செஞ்சு தர மாட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் சில பேர் வீட்டில் நிறையா இருக்குங்கிறத எனக்கு தெரியும். நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, நாங்கள் ஆசைப்படுறோம் செஞ்சு தர மாட்டுறாங்க அப்படின்ற நிலைமைகள்லாம் சில பேர் வீட்டில் இருக்குது. அது மாதிரி காலையில் அந்த பழையது கூழ் இதை மாதிரி சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல பழக்கம். அதில் என்ன சாப்பிட்றதுங்கிறது நம்ம குழப்பி ஒரு முடிவு எடுப்பாங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. பெண்கள் என்ன சமைக்கலாம், இன்றைக்கி என்ன காலை டிஃபன் என்ன பண்ணுறது, மதியான சாப்பாடு என்ன பண்ணுறது, இன்னைக்கு காய்கறிகள் சத்து அப்படிங்கிறதெல்லாம் விட என்ன சமைக்கிறதுங்கிறதுல பயங்கர குழப்பம். பெண்களுக்கும் குழப்பம். என்ன உணவு சாப்பிட்றதுங்கிறது நமக்குமே புரியாமலே நம்ம நிறைய விஷயங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதான் இங்கே உண்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எதையோ ஒன்று அடித்து பிடிச்சி ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்குறோன்னு வச்சுங்க, காலை உணவாக. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த பசங்களை ஸ்கூலில் சேர்க்கக்குள்ள இந்த பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம வளர்ந்து நமக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும் அவங்கள சேர்க்கறதுக்கும் சரி, நல்ல ஸ்கூல் எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது சிரமம். அந்த ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறதா, இல்லை தனியார் ஸ்கூலில் படிக்க வைக்கிறதா, நம்மளோட ஃபைனான்ஷியல் அந்த பிரச்சனை எப்படி இருக்குது, பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம அவன் கான்வென்ட்டில் சேர்த்துட்டானே அவன் பிள்ளைய, நம்மளை கான்வென்ட்டில் சேர்க்கலாம், நம்மளை தப்பாக நினைப்பானோ அப்படின்னு மற்றவங்களுக்காக அந்த வாழுகிற அந்த தன்மை. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் காசே இல்லைனாலும் பக்கத்தில் கடன் வாங்கி இல்லை வட்டிக்கு வாங்கி தான் குழந்தைய படிக்க வச்சு கடைசியில் அது என்ன படிச்சிட போகுது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இப்படியெல்லாம் குழப்பி ஏதோ ஒரு ஸ்கூலில் ஒரு சில பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் ஒரு சில பேர் தனியார் ஸ்கூல்லையும் சேர்த்து விடுறது வழக்கமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அப்புறம் அவன் பெருசானவனை எந்த காலேஜில் சேர்க்கறது, எந்த காலேஜில் ஃபீஸு கம்மியாக இருக்குது, எந்த காலேஜில் சேர்த்தா என்ன வேலை கிடைக்கும், இப்படியெல்லாம் குழப்பி ஒரு முடிவு எடுக்கிறது. இது எல்லாமே இங்கே இந்த குழப்பங்கள் நிறையா இருக்கிறதுக்கு காரணமே என்னென்னா, தேவையற்ற விஷயங்கள் நிறையா இருக்குது. நம்ம மக்கள் தொகை அதிகமாகுது, அதற்கான காலேஜெலாம் நிறைய வந்துடுச்சு. ஆனால் எல்லாருமே காலேஜ் ஆரம்பித்தா நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன படித்தா நம்ம என்ன வேலைக்கு போவோன்றது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. என்ன தான் எவ்வளோ சொன்னாலும் நம்ம செய்கிற வேலைக்கும் நம்ம படிக்க ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னா சம்மந்தமே இருக்க மாட்டேங்குது. அதில் எல்லாமும் ஒரு 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 குழப்பம். அப்புறம் ஒரு வழியாக படித்து முடித்தாலும் அதுக்கு அடுத்தது
இந்த பெண்கள் கிடைக்கிற திருமணம் அப்படின்னு போயிட்டிங்கன்னா, அந்த திருமண வாழ்க்கையில் நல்ல பெண்களை தேடி கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. நல்ல பெண்கள் உலகத்தில் இருக்காங்களா என்னன்னு கூட தெரியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது. நிறைய நல்ல பெண்கள் இருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து தேவையற்ற விஷயங்கள் நிறையா இருக்கிறதுனால நம்ம வந்து நல்ல பெண்ணை தேடி கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அதில் பயங்கர குழப்பம். அப்படி குழப்பி கிழப்பி ஏதோ ஒரு பெண்ணை வந்து நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம். அப்புறம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, அப்புறம் குழந்த பிறக்கும். அந்த குழந்தைய சேர்க்கறதுல அதில் பிரச்சனை. சரி எல்லாம் தான் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தா ஒரு 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 ஏதாவது ஒரு வியாதி வந்துருச்சுன்னா அது எந்த டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போகலாம்? யார் நல்ல டாக்டரு? எந்த டாக்டர்கிட்ட ஃபீஸு கம்மியாக இருக்குது? எல்லாமே தான் ஃபீஸை வந்து அதிகமாக வாங்குகிறான். இங்கே இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போனால் ட்ரீட்மெண்ட் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதில் நமக்கு ஒரு குழப்பம். அப்படி இப்படி குழப்பி ஏதோ ஒரு டாக்டர்கிட்ட காமிச்சு ஏதோ செஞ்சு இப்படி ஒரு தெளிவில்லாத தன்மையே நமக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இது இறுதி காலகட்டம் வரைக்கும் தொடர்ந்து அது இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா பல காரணங்கள் இருக்குது. என்ன காரணங்கள் இருந்தாலும் நம்ம வந்து நம்மளோட தந்தைகளும் அவரோட தந்தைகளும் நம்ம சரியாக கைடு பண்ணி வளர்க்கலையோ, எது சரியானது எது சரியில்லாதுன்றது அவங்களுக்குமே தெரியலையோ அப்படின்ற ஒரு பலவிதமான குழப்பங்கள், தெளிவற்ற தன்மை இருக்குங்கிறது தான் உண்மை. இங்கே வந்து சரி அப்படி இல்லை யார்கிட்டையாவது கேட்கலான்னு போனால் யார்கிட்ட கேட்குறது? யார் நல்லவன் யார் கெட்டவன், எவன் நமக்கு நல்லதை சொல்கிறான் எவன் கெட்டதை சொல்கிறானே தெரியல. எல்லாமே பசுந்தோல் போர்த்திய புலியாக தான் வந்து 90% இருக்கான். அப்போ நமக்கு வந்து தெளிவு யார்கிட்ட கிடைக்குன்றதும் அதுலேயுமே ஒரு குழப்பந்தான். சரி இதெல்லாம் பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஆன்மீகத்தில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீகத்துக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து நல்ல ஆசிரமம் இது, நல்ல குருநாதர் யார், எப்படி அந்த குருநாதரை தேர்ந்தெடுக்கிறது? இப்போ ஆன்மீகம் அது சம்மந்தமாக தெரிஞ்சால் தானே நல்ல குருநாதர் கெட்ட குருநாதர் யாருன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதுலேயுமே ஒரு குழப்பம். குழப்பி என்ன பண்ணுறோம்? நல்ல ஒரு கெட்டவனை தேர்ந்தெடுத்து நம்ம வந்து அவன்கிட்ட போய் சிக்கிக்கிட்டு பல பேருங்க வந்து பணத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு பல பிரச்சனைகள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்படி வந்து ஒவ்வொரு விஷயத்துலையுமே குழம்பிக்கிட்டே தான் இருக்கும். மனிதர்கள் இறுதி காலகட்டம் வரைக்கும் குழம்பிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் ஆதி காலத்தில் இந்த ஒரு வாழ்க்கை முறையை வந்து எப்படி வாழணும்னு கண்டுபிடிச்சாங்க இல்லையா சித்தர்களும் மகான்களும். ஆரம்ப காலத்தில் நம்ம மூதாதையர்கள், அதாவது நம்ம தாத்தா அப்படி இல்லை, அவங்க தாத்தா மூதாதையர்கள் இந்த சரியான வாழ்க்கை முறையை கண்டுபிடிச்சிருப்பார்ல. இந்த கூழ் சாப்பிட்ற முறை, இந்த வந்து பழையது சாப்பிட்ற முறை, சுக்குமல்லி காப்பி சாப்பிட்ற முறை, பல்லு துளக்கிற முறை, இப்படி இந்த முறையெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்கள்ல. அவங்க கண்டுபிடிச்ச காலத்துலேருந்து அது வரைக்கும் தொன்று தொட்டு கொஞ்சம் வந்துக்கிட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறம் இது எங்கே மறைஞ்சுது, எங்கே என்ன ஆச்சுன்னா வெளிநாட்டுக்காரர்களோட நிறைய திணிப்பு. இப்போ வந்து அவன் வந்து வெள்ளைக்காரன் வந்து நம்ம வந்து மிளகை வந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக இங்கே வியாபாரம் வணிகம் பண்ணுறதுக்காக வந்தான். அப்போ நம்ம என்ன பண்ணிட்டான், மிளகாவை நம்மள்கிட்ட திணிச்சிட்டு அவன் மிளகை கொண்டு போயிட்டான். மிளகை வந்து வாங்கிறதுக்கு வந்தவன் தான் நம்ம நாட்டையே பிடிச்சிட்டு நம்மளை சீரழிச்சிட்டான். அப்படின்ற மாதிரி இந்த உலக நாடுகளே நம்ம இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக பார்க்குறான். நம்மள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே சுரண்டி கொண்டு போயிடுறான். நம்மள்கிட்ட இருக்கிற மருத்துவத்தெல்லாம் அவன் சுரண்டி கொண்டு போயிட்டான். கேன்சருக்கான பச்சிலைகள் மூலிகைகள்லாம் அவன் இங்கேருந்து தான் கொண்டு போய் அவன் மாத்திரையாக தயாரித்து அனுப்புகிறான். நம்ம வந்து சித்தர்களை வந்து இந்த நாட்டு மருத்துவத்தெல்லாம் சாதாரணமாக நினைக்கிறோம். ஆனால் வெள்ளைக்காரன் நம்ம ஆளுங்கள்லாம் பிடிச்சி என்ன மருத்துவம் எதுன்னு கண்டுபிடிச்சி நிறையா அதை ஆராய்ச்சி பண்ணி நிறையா மருந்துகள்லாம் கண்டுபிடிச்சி அனுப்புகிறான். இது வந்து தெளிவாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா இந்த மருத்துவ உலகமே நமக்கு வந்து தவிச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம நாட்டு மருத்துவம் தான் இந்த கொரோனா பீரியடில் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் வந்து கொடுத்தது. அதுக்கு வந்து அஸ்தி ஜுரம்னு சொல்லுவாங்க. அஸ்தி ஜுரம்னா எலும்பு, அஸ்தின்றது எலும்பில் வரக்கூடிய ஜுரம். இதெல்லாம் எப்போ எழுதியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த அஸ்தி ஜுரத்தை பற்றி எழுதியிருக்காங்க, இந்த கொரோனாவை பற்றி. அதனால் வந்து நம்ம மூதாதையர்கள்லாம் மிகப்பெரிய புத்திசாலிங்க. நம்மளோட மருத்துவங்கிறது மிகப்பெரிய விஞ்ஞானபூர்வமானது.
அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆப்ரேஷன் பண்ணுற முறை, இப்போ உடனே அதுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது தான் நம்மள்ட்ட கொஞ்சம் மைனஸாக இருக்குது. ஆனால் கலங்கிநாதர்லாம் ஒரு வேரை எடுத்து நெஞ்சை கிழித்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிலாம் பண்ணியிருக்கிறதா ஒரு வரலாறுலாம் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு புரியலன்னு வச்சுங்களேன். அது கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நடந்த விஷயத்த நம்ம சொல்ல முடியாது. ஆனால் சித்தர்கள்னாக்குள்ளே நம்ம வந்து முழுமையாக நம்புகிறோம். எப்போதுமே நம்ம சொல்கிறது என்னென்னா, சித்தர்கள் எது சொன்னாலும் அதை முழுமையாக நம்பணும். இப்படி ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம வந்து ஒரு நல்ல வாழ்க்கை முறை வாழ்ந்த நம்மளை ரொம்ப என்ன பண்ணிட்டா, நீங்கள் செய்கிறதெல்லாம் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஆளுங்கள்லேயே ஒரு ஒரு வஞ்சக நரி குள்ள நரி கூட்டத்தை ஒன்று கண்டுபிடிச்சி அவங்க மூலயமா சிலதை புகுத்தி, அரசாங்கம் மூலயமாவும் சிலதெல்லாம் புகுத்தி, நமக்கு வந்து சரியில்லாத ஒரு நிலையை வந்து சூழ்நிலையை வந்து உருவாக்கிட்டான். அந்த வெளிநாட்டுக்காரனும் எல்லாருமே அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. அவன் நாட்டில் விளையிறதில் அவன் நாட்டு பொருள்களை எல்லாம் விற்கிறதுக்காக நம்மள்கிட்ட இருக்கிற அந்த பாரம்பரிய விஷயங்களை எல்லாமே மறைச்சிட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு வருது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அதிலேருந்து மீட்டு எடுத்துகிட்டு வரோம். அப்போ இங்கே எங்கேயோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. இங்கே ஒரு ஏதோ ஒன்று திரிபாயிருக்கு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து நம்மளை வந்து நாட்டு மருத்துவம்னா சைடு எஃபெக்ட்டு தருமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு கொண்டு வந்து விட்டான். நாட்டு மருத்துவத்தில் சைடு எஃபெக்ட்டுங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஆங்கில மருத்துவத்தில் தான் சைடு எஃபெக்ட் இருக்குங்கிறத நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்படி மருத்துவத்துலேயும் நம்மளை வந்து போட்டு குழப்பி வச்சுருக்கான். நம்ம தெளிவாக வாழணும் அப்படின்னு நினச்சா கூட நம்ம பக்கத்து வீட்டுக்காரன், அக்கத்து வீட்டுக்காரன், எழுத்த வீட்டுக்காரன், நம்மளை சார்ந்தவர்கள், நம்ம ஒரு மனுஷன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மனிதர்கள் இந்த உலகத்தில் ரொம்ப குறைவாக இல்லையா? நீங்களே தெளிவாக சொல்லுங்கள், நினச்சி பாருங்கள். நம்மளை எப்போ வந்து கீழே பிடிச்சி தள்ளணும் அப்படின்னு தான் நினைக்கிறான். ஏன் கீழே பிடிச்சி தள்ளணும்னு நினைக்கிறேன்? தான் அந்த அந்த தெருவிலே நான் தான் பணக்காரனாக இருக்கணும், நான் தான் எல்லாத்துலேயும் நம்பர் 1 இருக்கணும்னு நினைக்கிறான். ஏன் அப்படி நினைக்கணும்? ஏன் நம்ம எல்லாருமே நம்பர் 1 இருந்துட்டு போவோம். சரி, நம்பர் 2 கூட இருந்துட்டு போவோம், இல்லை 100 கூட இருந்துட்டு போவோம். இதில் என்ன இருக்குது? ஒத்துமையாக வாழறதில்ல, சந்தோஷமாக வாழறதில்ல. இதில் என்ன பிரச்சனை இருக்குது? இதில் ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. நான் சில பேரெல்லாம் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு பொறாமை உணர்வோடு இருக்கிற மக்கள் அப்படின்னு அவன் வாழ்க்கையை வாழறதே இங்கே வந்து பெரிய சேலஞ்சாக இருக்குது, பெரிய சிரமமாக இருக்குது. அதில் இதை மாதிரி நபர்கள் வேறு வந்து சில களவாணித்தனம்லாம் பண்ணுறது, இது மாதிரிலாம் இருக்கிறது மனுஷன் வாழ்க்கையில் ரொம்ப சேலஞ்சாக தான் இருக்குது. அப்படிப்பட்ட நம்மளே குழம்புலனாலும் அவன் வந்து நம்மளை வந்து குழப்பி விட்டுறான். என்ன தான் இருந்தாலும் நம்ம அறிவை கொண்டு ஆராய்ந்து சரியாக வந்து போக வந்து பழகிக்கணும். இதனால தான் நம்ம வந்து நம்மளோட மூதாதையர்களும் நம்மளோட சித்தர்களும் வாழ்வியல் முறைகளை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம சிவானந்த பரமஹம்சர் ரொம்ப சிறப்பான ஒரு மகான்னே சொல்லலாம். ஒரு எப்படின்னா, ஒரு எளிமையான வாழ்க்கை. இந்த இந்த துண்டு பாருங்கள், ஒரு 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 எளிமையான துண்டு. இந்த துண்டை போட்டால் தான் காற்றெல்லாம் உள்ளார போய் தோல்வியாதி வராமல் ஆரோக்கியமாக இருக்கலாம். வேஷ்டி, நம்மளோட பாரம்பரியம் வேஷ்டி தான். வேஷ்டி, துண்டு. இந்த சட்டைங்கிறது அவன் வந்து வெள்ளைக்காரன் வந்து குளிர்காலத்தில் அவன் நாட்டில் குளிர் இருக்கிறதுனால அவன் போட்டுக்கிறது சட்டை. இது நம்ம போட்டுக்கிறது இல்லை. ஆனால் அவன் நம்மள்கிட்ட புகுத்திட்டான். இப்போ அந்த சட்டையெல்லாம் ஆம்பளைங்கள்லாம் போட்டுக்கிட்டு தெரிஞ்சது போக, இந்த பெண் சுதந்திரம்னு சொல்லிட்டு இந்த பெண்களும் இந்த ஜீன்ஸை போட்டுக்கிறது என்ன, லிப்டிக்கு தடை வைக்கிறது என்ன, இந்த சட்டையை போட்டுக்கிறது என்ன, அந்த சட்டையிலேயே அதில் பாதியை காணும். அது இதெல்லாம் ஒரு பெண் சுதந்திரம் அப்படின்னு சொல்லி இதை மாதிரிலாம் அநியாயம்லாம் வந்து நிறைய நடக்குது. இதை எல்லாமே மூதாதையர்கள் என்ன பண்ணாங்க? அழகாக பாவாடை, தாவணி, புடவை, அந்த 16 கஜம் புடவை எதுக்காக அப்படி வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சுங்கு ஒன்று சுங்குவாங்க பெண்கள். 16 கஜம் அந்த புடவையில் சுங்குவாங்க. ஒரு 10 சுங்கி அந்த வயிற்றில் வந்து சொருகுவாங்க. அது எந்த பகுதினா, கர்ப்பப்பை இருக்கிற பகுதி. அந்த கர்ப்பப்பை பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காக அத்தினி சுங்க ஒரே இடத்துல மொத்தமாக ஒரு துணியை எடுத்து சொருகிற அந்த முறை. இப்படி நம்மளோட பாரம்பரிய முறையெல்லாம் ரொம்ப அழகாகவும் ரொம்ப சிறப்பாக தான் இருந்துச்சு. ஆனால் எங்கேயோ இந்த மக்கள் ஏதோ ஒரு தவறி போயிட்டாங்க. இந்த வந்து இந்த விஞ்ஞான முன்னேற்றம்னு நம்ம வாழ்க்கை முறையை இவன் தொலைச்சிட்டான்.
இதை திரும்பி மீண்டு கொண்டு வரத்துக்காக தான் இந்த ஞான யோகா மையம் முயற்சி பண்ணுது. அதற்கான ஒரு 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 வாழ்க்கை முறைகளை மாற்றுவதற்கான வழிமுறைகளை தான் இந்த ஞான யோகா மையம் உங்களுக்கு சொல்லிக் கொடுவதற்கு தயாராக இருக்குது. நானும் மறைஞ்சு இருந்த இந்த ஞான யோகா மையமும் இப்போ வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோன்னா அதுக்கு காரணம், நம்ம ஏதாவது இந்த மக்களுக்கு ஒன்று செஞ்சுட்டு போகணும், இந்த மக்களோட வாழ்க்கை முறையை மாற்றணும். எவ்வளோ பேர் இருந்தோம், எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் இருந்தோம், இந்த உலகத்தில் பணக்காரன் இருந்தோம், இந்த அரசாங்கம் இருந்தோம், எதுவுமே செய்ய முடியாமல் இப்படி ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த மனிதர்களை எப்படியாவது மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து பெரிதும் முயற்சி பண்ணுறோம். நம்ம வந்து ஒரு கிராமத்தையே ஒரு ஒரு எளிமையான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு கிராமத்தையே உருவாக்கணுன்ற ஒரு 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 விஷயத்தில் இருக்கோம். அது ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் நடந்துடும். அதுக்கப்புறம் இந்த கிராமத்தை உருவாக்கி நல்ல மனிதர்கள் அழைச்சிட்டு வந்து அங்கே வாழ்க்கை முறையை, எளிமையான வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுத்து வாழ வைப்பதற்கு முயற்சிப்போம். நன்றி, வணக்கம்.